ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஜானி குக்கிங். இன்றைக்கி நம்ம முரல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி ஈஸியாகவும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முரல் மீனில் கொஞ்சம் முள் இருக்க தான் செய்யும், ஆனால் சாப்பிட்றதுக்கு மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி சைஸ் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி கரைசலாக எடுத்துக்கோங்க. எப்போ குழம்பு செஞ்சுறீங்களோ அதுக்கு முன்னாடி புளி ஊற போட்டு கரைசலாக எடுத்துக்கோங்க. புளி சீக்கிரம் ஊறணுன்னா ஹீட் வாட்டரில் ஊற போடுங்க. இப்போ முரல் மீனை நான் வாஷ் பண்ணி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரட்டி வச்சோம்னா நமக்கு குழம்புல போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே இதில் பிடிச்சிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால நமக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ மிக்சியில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 4 தக்காளியும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ணுற எல்லா மசாலாவுமே நாங்கள் கடையில் வாங்கினது கிடையாது. எல்லாமே நாங்கள் வீட்டில் வாங்கி அரைச்ச மசாலா. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன் உடஞ்சி போகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மண் சட்டி கூட எடுத்துக்கலாம். அதுவுமே அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை கருக விடாமல் பொரிய விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் கம்மியாகவும் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் பொரிச்சிரும். இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ ரொம்ப வெங்காயத்தை வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட் கோல்டன் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கரைசலை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கரைசல் கொதிச்சு வரணும். அதாவது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு தேங்காவை துருவி மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம் மீன் குழம்புல. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்க போகிறேன். எப்போ மீன் குழம்பு வச்சாலுமே மாங்காய் இல்லாமல் நாங்கள் மீன் குழம்பு வைக்க மாட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சேர்த்தா. மாங்காய் ரொம்ப புளிப்பான மாங்காவாக இருந்தால் நீங்கள் புளிக்கரைசலை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாங்காவோட புளிப்பு சுவையுமே இதில் இறங்கும். இப்போ நான் இன்றைக்கி சேர்த்துருக்க மாங்காய் ரொம்ப புளிப்பு கிடையாது. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே லாஸ்ட்டாக மீன் சேர்த்த பிறகு உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம உப்பு போட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்கோம். இந்த உப்புமே இதில் சேர்ந்து வரும். இப்போ நம்ம மீனையும் போட்டாச்சு. மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் உடஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாங்காய், மீன் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். நம்ம எடுக்கும் போதுமே உடையாமல் இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ டேஸ்டியான முரளை மீன் குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.